ஹாய் கைஸ், நான் உங்கள் ஐடி ஸ்மைல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைவு சாலைக்கு முன்னாடி தான் இருக்கேன். ஆட்டோமேட்டிக் கார் வாஷ். ஓகே, நம்ம டைட்டில் காமிக்கிறதா பார்த்துருக்கீங்க. இது ஓஎன்ஜிசி நுழைவாயில் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இந்த வாஷ் சர்வீஸ் இருக்குது. இங்கேருந்து நம்ம காரைக்கால்லேருந்து வந்தோம்னா அது இப்போ இந்த ரோடு மெயின் ரோடு இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது மோகனா ரெஸ்டாரண்ட் இருக்கும். கண்டிப்பாக ஓகேவா, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வாஷஸ் அமைஞ்சிருக்கு. காரைக்கால்லேயே இந்த ஒரு கார் வாஷ் வந்து பெஸ்ட்டான ஒரு கார் வாஷ் சொல்லலாம். இப்போ நம்மளோட காரு வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம ஷூட்டிங் போகிறதுனால ஜாமான்லாம் நிறைய இருக்குங்க. பட் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய ஜாமான்கள் இருக்குது. அதனால நம்ம டிக்கியை பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நம்ம கார் தான் பார்த்துருக்கீங்க. நம்ம கார் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக் கார் வாஷ்க்கு வந்திருக்கேன். இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து வெளிநாட்டில் பண்ணுற மாதிரி ஒரு மாடலில் பண்ணுறாங்க. இது வந்து திருச்சியில் இருக்குது, மற்ற வெளியூர்லலாம் இருக்கும் கண்டிப்பாக. காரைக்காலில் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஹாப்பியாக ஆஃபீஸுங்க. இங்கே வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது வந்து ஏசி ரூம் இருக்குது. இன்னும் நிறைய இந்த கார் வாஷில் பார்த்தீங்கன்னா வந்தவொடனே நான் கேட்டேன். ஆக்சுவலாக வண்டி ஷூட்டிங் போகணுங்க, குயிக்காக பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். என்னோட ½ hour முடிச்சு போகிறேன்னா சரன்னு இந்த பையன் வந்து உள்ள செம்மையாக க்ளீன் பண்ணிட்டு அப்படிதான் பார்த்துருக்கீங்க. சரண் நம்ம வந்தவொடனே வேலை செம்மையாக உடனே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காப்புல. பேக்கில் கூட செம்மையாக சுத்தம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக பார்த்துருக்கீங்க. இந்த கார் வாஷ் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து இப்போ ஏற்கனவே நம்ம இந்த வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இப்போ வந்து வேற ஒருத்தவங்க இதை நடத்துகிறாங்க. பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வாஷு. நம்ம அந்த வீடியோஸ் பார்த்துருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்குறவங்க லிங்க் கொடுக்க வேண்டி பாருங்கள். அது இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ இது ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் தான் வந்துருக்கீங்க. இது டிஃப்ரெண்ட்டாக கார் உள்ளே வந்து பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கும் ஆக்சுவலாக இங்கே இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு கேட்டாங்க ஹெட்லைட் டூம் ஒன்று க்ளீன் பண்ணிடலாமா கேட்டாங்க. இல்லை டைம் இல்லை, நான் 3 நாள் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டேன். இன்டீரியல் உள்ளெல்லாம் பண்ணுறதுக்கு உள்ள ஃபுல்லாகவே பக்காவாக நம்ம கார் ரெடி பண்ணி கொடுக்குறது வந்து ஒரு 2000 ரூபா கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ஓகே சொல்லியிருந்தேன். பட் எனக்கு இப்போ டைம் இல்லாதனால இப்போ நான் உடனே எனக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். பாலிஷ்லாம் இங்கே போடுவாங்க. ஆக்சுவலாக இப்போ பண்ணுவாங்க. வண்டி நம்ம வண்டியே அப்படியே ஷாக் ஆகிடும். பலன்னு அவங்க எப்படி துவைச்சிட்டு இருக்காங்க பார்த்துட்டீங்க. இல்லை அவ்வளோ செம்ம குவாலிட்டியாக பண்ணுவாங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் ஆக்சுவலாக இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு வண்டி பண்ணிகிட்டு இருக்கேன். செம்ம நீட்டாக இருக்குது. பார்க்கறதுக்கே பலன்னு இருக்குது. இதுதான் ஆஃபீஸு. உங்கள் ரேட்டு பேசி வந்து நான் வந்து எல்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் இதில் கூட பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். காமிச்சிக்கிறேன். அதில் பார்த்துட்டிங்களா ஒரு ரேட்டு, இதில் பார்த்தீங்களா இது ஒரு ரேட்டு. ஆமாம், உடனே படம் நீங்கள் பார்க்க முடியாது. லேட்டாக இல்லை, ஒரு டைமிங் எடுத்து காமிச்சேன் உங்களுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபீஸ் ரூம், நம்ம ரெஸ்ட் எடுக்கிற ரூம், ஏசி ரூமில். இப்போ நான் எல்லாம் போகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓகேவா, இது மெயின் ஆஃபீஸ். சார் இங்கே உள்ளே தான் இருப்பார். ஆக்சுவலாக சார்ட்டை கேட்டேன், நான் வீடியோ பண்ணிக்கிறேன் கேட்டேன். கண்டிப்பாக பண்ணிக்கேன்ட்டாங்க. இங்கே வந்து ஃபேர் பாக்ஸில் ஜாமான்லாம் இருக்குது. நம்ம நாஜிம் மானா இருக்கா பார்த்தீங்களா, அவளோட கடை தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரிலேட்டிவ் உள்ள கடையாக தான் இருக்கும். அது எனக்கு சம்திங் சரியாக எனக்கு தெரியல. ஆனால் நம்ம கார் வந்து உடனே கேட்டேன். படம் ஷூட்டிங் போனேன், 4 மணிக்கு ஷூட்டிங். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ½ hour சம்திங் இருக்குது. அதெல்லாம் ½ hour முடிச்சு கொடுங்க, ஸ்பாட்டுக்கு போகணும்னு சொன்னால் உடனே பண்ணி தரேன்டாரு. உடனே வந்தார், மிஷினை தூக்குனாரு, சரன்னு க்ளீன் பண்ணார். வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக உள்ளே விட போகிறாங்க. நீ பார்க்க போய் செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், செம்மத்தியாக இருக்கும். இப்போ வந்து பேங்கை ஓப்பன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வண்டி இப்போ மூவ் ஆக போகுது. இப்போ எங்கே போகிறேன், இதுக்குள்ளே போகுது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்க. வண்டி மூவ் ஆயிடுச்சு, செம்மையாக போயிட்டுருக்கு. இதுக்குள்ளே தான் போகுது. பார்த்துட்டு தான் இருக்கீங்க. காமிச்சிருக்கேன். அது உள்ளே வந்துருமா, உள்ளே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்க. உள்ளே வந்துச்சு. இது வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெயினாக நான் என்ன தெரிஞ்ச விஷயம்னா, நம்ம வந்து கழுவும் போதே சில உப்பு தண்ணி, நல்ல தண்ணி, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும். மினரல் வாட்டராக இருக்கும். இது ஒரு மாதிரியான ஒரு வாட்டர். தனியாக இந்த ஒரு நம்ம வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். இதில் நம்ம வாஷ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கார் வந்து வெயிலில் போட்டால் ஷேடாக வரும் மெயினாக. ஓகேவா, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்தவொடனே அவங்க நிறைய எனக்கு டைமே இல்லை. ஏன்னா இப்போ ஷூட்டிங் போகிறதுனால நம்ம வந்து காரை வந்து செம்மையாக ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இப்போ பண்ணிட்டுருக்கேன். நேற்று 1 day ஷூட்டிங் போயிடுச்சு கார். ஆக்சுவலாக யார் ஹீரோ அப்படிங்கிறதெல்லாம் சக்ஸஸாக இருக்கணும். கண்டிப்பாக அந்த படத்தை நான் வந்து யூடியூப் எடுத்துக்கிறேன். நான் சொல்கிறேன், அந்த வீடியோ கூட நான் மாற்றி போகும்போது மாற்றலாம் நினைச்சேன். தண்ணியெல்லாம் மாற்றிக்கணும். மெயினாக வந்து நமக்கு நம்ம காரில் இந்த ஒரிஜினல் சாணிஃப்ளவர்லாம் போட்டிருக்கோம். அதான் பிரச்சனை இருக்குது. இந்த பெரிய சாணிஃப்ளவர் போட்டிருந்தோன்னா நமக்கு அந்த சாணி வந்து இந்த சேரில் அடிக்காமல் இருக்கும். அது எல்லாமே ஒரு டாடா சம்பவம்லாம் பெருசாக போடுவாங்களா, அந்த மாதிரிலாம் போட்டால் சேஃப்டியாக இருக்கும். நம்ம வந்து திராட்சைப்பழம் மாதிரி இருக்கும் நம்ம கார். ஓகேவா, நம்ம கார் பார்த்தீங்கன்னா திராட்சைப்பழம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படின்னு இன்னும் நிறைய பண்ண போகிறாங்க. அதில் வந்து ஒரு நுரையாலாம் பண்ணுவாங்க. என் டூம் வந்து நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம்
பண்ணி தரேன் நாங்கள், எனக்கு டைம் இல்லை. வந்தோடனே அதான் கேட்டாங்க, அப்போ பண்ணி கொடுக்குறேன், உங்கள் ரூமை க்ளீன் பண்ணிடலாமா கேட்டேன். அந்த கண்டிஷனில் இருக்கிறனால அவங்க சொல்லியிருக்காங்க பண்ணிப்போம். ஒரு டைமிங்கில் நமக்கு மெயினாக இப்போ ஷூட்டிங் போய் ஆகணும்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துட்ருங்க. இந்த நீங்களும் வந்து பயன்படுங்க. இது வாட்டர் சர்வீஸ் மேக்ஸிமம் 500 தான் வாங்குறேன், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஒரு நார்மல் வாட்டர் சர்வீஸ் பண்ணாலும் உங்களுக்கு 500 தான் வரும். பட் இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க போது அதில் தான் உங்களுக்கு பயங்கரமாக மேலே தூக்குவாங்க காரை. தூக்கணும் ஒரு மாதிரி சுத்தம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறேன். உங்கள் காரையும் வந்து எனக்கு பயன்படுறதா வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ நீங்கள் நினைக்கலாம், நானே நினைக்கிறேன் இப்போ பண்ணிட்டு இருக்கும்போது அடியில் எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம செக் பண்ணுவோம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. முடிச்சோன்னா அந்த வீல்லாம் பாலிஷ்லாம் போடுவாங்க. அப்போ வந்து வீலை வந்து பாலிஷ் பண்ணிட்டு பார்த்துட்டீங்க. சூப்பராக இருக்குது. அது கிடைக்கிறாங்க பாருங்க, அப்படியே பலன்னு புது வீல் மாதிரி நமக்கு வந்துடும். அந்த மாதிரி பண்ண போகிறாங்க. இன்னும் நிறையா இங்கே இருக்குது, இது காமிக்கிறேன். அப்புறம் விஷயங்கள் இருக்குது, பார்ப்போம். இப்போ நீங்கள் அந்த சைடு பார்த்துருந்தீங்க, இப்போ இந்த சைடு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு டைம் இல்லை. ஆஃப் அன் ஹவரில் நான் ஷூட்டிங் போக சொன்னால் எனக்கு சீன் நடிக்க போகிறேன். ஆக்சுவலாக நான் சீக்கிரம் போய் ஆகணும். 4 மணிக்கெலாம் ஷூட்டிங்னா நம்ம இங்கே போய் நிற்கணும். கண்டிப்பாக போயிடும், அந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ஒரு நீட்டாக கார் நம்ம படத்தில் நடிக்கிறங்கும் போது அதை நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஆசை. முதல் என் கார் வந்து ஷூட்டிங்கில் ஆக்ட் பண்ணுது, நடிக்குது, ஹீரோட காராக ட்ராவல் பண்ணுது. யார் ஹீரோ யாரும் கேட்டுட்ருங்க. திரும்பி நீங்கள் படம் டீமே நம்ம ரிவ்யூ பண்ண வீடியோ நம்ம சேனலில் வந்து டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாத்தையும் நம்ம எடுப்போம். கண்டிப்பாக காமிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லையே, கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம், சஸ்பென்ஸாக இருக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த திரைப்படத்தில் நான் நடிக்கிறேன். அப்போ நான் நடிக்கிறேன், காரைக்கால் நண்பர்கள் மூலியமாக நடிக்கிறாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? கட்டத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பாருங்கள், அடியில் வந்து மேக்ஸிமம் நம்ம இதான் செலுத்தக்கூடிய இடமா இருக்கும், ரன்னிங் போர்டு. அந்த இடத்துல மெயினாக அடிச்சு ஜன்னை வச்சு செம்மையாக பண்ணிட்டாங்க. அப்போ அடியில் எப்படி பண்ணுறாங்கிறது தான் எனக்கு டவுட்டு. சில பேர் நார்மலாக மேலே தூக்கி பண்ணுவாங்க, ஓகேவா? இங்கே வந்து அதை பண்ணுறாங்களா இல்லை வந்து வேறு மாதிரி அடியில் இருக்குது. அடியில் மேலே சேஸ் தான் நமக்கு மெயின் முக்கியம், ஓகே? ஒரு 2க்கு சேஸ் இல்லைன்னா அது வந்து வேஸ்ட்டு சொல்லலாம். சேஸ் தான் முக்கியம். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அந்த சைடு பண்ண மட்டும் இங்கே சைடு பண்ணிட்டு இருங்க. பார்த்துட்டு எனக்கு டவுட் சொன்னேன்னா அந்த டவுட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிடுச்சு. அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து அப்படியே சுத்த போகுது, ஓகேவா? ஒரு சக்கரை மாதிரி வச்சுருக்காங்க, அது அடித்தோடனே நார்மலாக நம்ம அடிக்கிறோம்னா அதை விட எங்கெங்கே என்னென்ன இருக்கோ எல்லாமே வெளியே வந்துடும் சொல்லலாம். அந்த மாதிரி அடிக்கும். என் மேலே அடிச்சுட்டு போகுது பாருங்க. மூவ்மெண்ட் ஆக போகுது. இந்த சைடு நீங்கள் பார்த்துருக்கீங்க, சுத்தம் சோட்டம். அப்படியா சோட்டு இருந்துச்சுன்னா வேற லெவலில் தான் தலைவாங்க. அது வேறு லெவலில் அது ஒரு டைம் பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்படி குயிக்காக பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்லிட்டேன் டைமிங் இல்லை, எனக்கு சீக்கிரம் பண்ணுங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பண்ணி கொடுக்குறாங்கன்னா நீங்களும் வந்து மெயின் ரோட்டில் தான் இருக்குது. நான் உள்ளே போகும்போது வெளியே உள்ள வருவீங்க, ஒரு ப்ராக்டிஸ் போவீங்க, வேலை விட்டு போவீங்க, நீட்டாக போகணும்னு ஆசைப்படுவீங்க. கார் பக்கம் வந்து சொல்லிட்டு வரும்போது புதிதாயிடும். இங்கே வந்துட்டு போனீங்கன்னா சூப்பராக போயிடும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் வந்து என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? பாருங்க, பேண்ட்டை திறந்துட்டாப்புல தலைவன். செம்மையாக பிராண்ட் ஆக்சுவலி பார்த்துட்டீங்க. நான் கார் வாங்கும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக வாட்ஸ்அப் பண்ண கொடுப்பேங்க. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து முத ஆட்டோமேட்டிக் கார் வாஷ்லாம் பண்ணுறேன். இன்னும் காருக்கள் என்னென்ன வாட்டர் வாஷ் இருக்கோ அங்கேயும் பண்ணுவோம், அங்கேயும் வீடியோ பண்ணுவோம். ஓகே, அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நீங்கள் அங்கேருந்து வரும்போது திருநெல்வேலி கோயில் வரும்போது இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்களே பண்ணுங்க, எனக்கு ஒரு வீடியோ போட்டு கமெண்ட் வச்சுருங்க. எங்கே கிட்ட இருக்கோ நல்லா பெஸ்ட்டான வாஷ் வாஷ் நான் காமிக்கிறேன். மேலே உள்ள ஆண்டனா நம்ம வச்சுருந்தோம். அந்த ஆண்டனா வந்து கழட்டிட்டாங்க ஆக்சுவலாக, பார்த்தீங்களா? போகும்போது மாட்டி விட்டுருவாங்க, ஆண்டனா கழட்டினாங்க. என்ன காரணம்னா இங்கே உள்ளே போவோம், மேலே போகும்போது சர்வே சுத்தம். தலைவன் இப்போ ஆன் பண்ணுறப்போ ஆன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்டில் போய் காமிப்போம், அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போட்டுவிடுங்க, ஓகேவா? அடுத்து என் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். என் நம்பர் 94885187. கண்டிப்பாக பண்ணலாம். வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கீங்க போடுங்க. அப்படி பேக்கில் போகுதுங்க. அது ஆக்சுவலாக நான் ஃப்ரண்ட்டில் போகிறேன், சரிங்க? பார்த்துருப்பீங்க நம்ம கார் இந்த இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக அது பேக்கில் போய்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். சூப்பராக போகுது. இது பாருங்க, வேறு லெவலுங்க, சூப்பர். வா, நாஜிமானா சும்மாவா, ஓகேவா? சர்வீஸ் சென்டரும் அப்படி தான் இருக்கும், ஓகேவா? பாருங்கள், அது மேலேருந்து இறங்கிடுச்சு, ஓகேவா? பாருங்க, இறங்கிடுச்சு. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்ஸாக இருக்குது. பார்த்துருவோம். தண்ணி இங்கேருந்து வருது. ஆக்சுவலாக இதுலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். சைட்லேருந்து தண்ணி வருது. ஒரு மாதிரியாக பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து இந்த நோரை அடிக்கிறது பாருங்க, சூப்பராக இருக்குது. வா, வெறித்தனம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்போ ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி நம்ம கார் ஆகிடுச்சு, ஓகேவா? நம்மளையும் கூல் படுத்திருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆஹா, ஆமாங்க, அம்மக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நான் நேரடியாக பார்க்குறேன். வேறு லெவலில் இருக்குது, சூப்பர். இங்கே பாருங்கப்பா, அடியில் இதுலேருந்து தான் தண்ணி உங்களுக்கு வந்து நல்லா நம்பல. அடியில் வந்து நான் க்ளீன் பண்ண டவுட் சொன்னேன், இதெல்லாம் டவுட் ஆகும். கம்மியாக அடிச்சிட்டாங்க சோப்பு வர. இப்போ பேக்கில் அடிக்க போகிறாங்க. வாங்க போங்க. நாங்கள் ஆக்டிவேஷன் மேலே காணும். ஓகே, மறந்துடுச்சா? ஓகே, சூப்பர்.
இங்கேருந்து பார்ப்போம் இந்த லுக்கில் எப்படின்னு பார்த்துருவோம். அதையும் பார்க்கணுமா இங்கேருந்து பாருங்க. இந்த லுக்ஸில் வந்து ஆக்சுவலாக இதாக போகுது கொஞ்சம் புஷ் இருந்துச்சு. நான் வந்துட்டேன் சுத்தா இருந்துச்சு. நம்ம காருக்கு எப்படி போகுதுன்னு பார்த்துருவோம். ஆமாங்க வெரி சமம். இது வந்து ஃபார்முலேஷன்ல தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம கார் ரெக்கார்டில் ஆட்டோமேட்டிக்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செய்யவும் போங்க. அது எப்படி செய்யணும் பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பராக இருக்குங்க வெரி சமம். நம்ம செம்மையாக கிளீன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஹீரோ எடுத்து கார் வந்து எவ்வளோ ஜென்யூராக இருக்குங்க. அதுக்கு நம்ம தான் கரெக்டாக கொடுக்கணும். எனக்கே நேற்று வந்து நடிச்சிச்சு. ஆக்சுவலாக அது வந்து எனக்கு சொல்ல முடியல. எனக்கு ரொம்ப மாதம் உறுத்தலாக இருந்துச்சு. நம்ம ஹீரோ யாரும் சொல்லுவா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்க. நாகேஷ் சாரோட சன்னு தான் ஹீரோ பண்ணுறாரு. ஓகேவா ஆமாம் நம்ம காரு வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி எங்கே இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக சூப்பர். ஃப்ரெண்டை பண்ணுங்க இப்படி கழுவுது. சூப்பர். திராட்சை மாதிரி இருக்கு. நம்ம வந்து திராட்சை கொட்டை வந்து மாட்ட விட போறோம். அது வந்து கிரேப் ஒயின்னு போங்கல்ல அந்த மாதிரி கிரேப் அப்படியே கிரேப் தான். சூப்பர். கண்டிப்பா நீங்க வருங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். எனக்கு நிறைய ஆஃபர் தந்துருக்காங்க நான் யூடியூப்ல இருக்கிறதுனால. இந்த மேனேஜர் இருக்காப்புல சூப்பராக நம்ம நண்பர் தான். நல்ல டைப்பு, நல்ல குணமான ஒரு டைப்பு, சூப்பரான டைப்பு. என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அவர் ஃப்ரெண்ட்ஸு, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸு தான். ஓகேவா அவருக்கு இல்லை ஏன்னா அவர் காம இங்கே ஒர்க் பண்ணுற பையன்லாம் நீட்டாக ஒர்க் பண்ணுவாப்புல. அவர் கூப்பிடுவாரு, உடனே அவர் வராரு பாருங்க. வந்து என்ன செய்ய போறாரு கட்டுக்குன்னு அவர் ஆஃப் பண்ணுறாரு ஆன் பண்ணுறான்னு தெரியல. அதை பண்ணிட்டாரு. கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நிற்கிது. அதுக்கப்புறம் அவர் இங்கே என்ன ஒர்க் பண்ணிட்டு தான் நீங்கள் பார்க்கணுமா இப்பயும் ஆன் பண்ணாங்கப்பா. ஆட்டோடாடாடா வேற லெவலில் போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பராக இருக்குங்க வேற லெவல். இது டாப் லெவல் காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் காரும் வந்து இந்த மாதிரி விட்டு ஏறிடுங்க. இது இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் எடுத்து போடுறேன். சூப்பராக இருக்கு. மெயின் வந்து இந்த தண்ணி என்ன பண்ணாலும் நமக்கு வந்து வெயில் என்னத்தான் அடித்தாலும் நம்ம கார் வந்து ஷேட் ஆகும். அதான் மெயின் பார்க்கணுங்க. வீடியோ லென்த்தாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக பாருங்க, நிறைய பிடிச்சிருக்கும். இது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால தான் நான் இப்போ எடுத்து எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். டிக்கியை வந்து க்ளீன் பண்ணுது. ஆக்சுவலாக மேக்ஸிமம் பாடியெல்லாம் பண்ணிடுச்சு. காரை பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் மாதிரி இருக்குது. இந்த பீடிங் ஒன்று இப்போ மாட்டிடுவோம். நம்ம பக்கத்தில் ஹைக்கர் இருக்குது, அது கொண்டு போய் மாட்டிடுவோம். அப்படியே வருதுங்க. இது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டு இருக்கு. நான் நவுந்து வந்துட்டேன். இங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. லாங் ஷாட்டில் காமிக்கிற பாருங்க. சூப்பராக இருக்கு. லைக் போட்டுருங்க. ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? கமெண்ட் போடவே இல்லையா? இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க. கமெண்ட் போடுங்க மெயினாக. கொஞ்சம் அதுதான் வீடியோ போடுறோமே. நீங்கள் லைக் போட்டாலும் தெரியாது. கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்னு ஒரு பட்டன் லைக் போட்டீங்கன்னா இன்னும் மட்டும் இல்லை கிடைக்கும். மேலே என்ன பண்ண போகுது டாப்பை வந்து அதை செய்ய போதும். இல்லை ட்ரைவ் பண்ணு. சூப்பர். நம்ம எவ்வளோ தண்ணி இருக்குதோ அந்த கண்ணாடி அப்படியே வந்து இந்த தண்ணி இருக்கிறதா அவன் ட்ரை பண்ணுறது காற்று தண்ணியெல்லாம் வெளியே கொடுக்கும். இது கரெக்டாக முதல்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆட்டோமேட்டிக் பட்டன் வச்சு ஆரம்பிச்சு அப்படியே கீழே வந்துட்டு திரும்பியே போகுது. அப்படியே அது தண்ணி ஊற்றிட்டு போறாங்க. ஆட்டோமேட்டிக்காக வெளியே ஆட்டோமேட்டிக்காக வெளியே நல்லா பேசுறாங்க. ட்ரை பண்ணுங்க. ஒரு மாதிரி சீட்டு காத்தா வருது. ஆமாங்க ரொம்ப லைக் பண்ணுங்க. வெயிட் பண்ணிடுச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகேவா நான் பேசுறது எப்படி கேட்குன்னு தெரியல. சவுண்ட் அதிகமாக இருந்திருக்கும். கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக லைக் போடுங்க. லைக் போட்டால் மட்டும் யார் லைக் பண்ணாங்கன்னு தெரியாது. கமெண்ட் போட்டால் தான் யார் கமெண்ட் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக உங்கள் வாட் ரேஷன் வீடியோ பண்ணால் கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9488549867. நம்ம ஸ்மைல் ஆன்லைன்ஸில் நியூஸ் போட்டுருக்கோம். அதிலே கான்டாக்ட் பண்ணலாம். 9488549867. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்மைல் தான். ஸ்மைல் ஆன்லைன் கேகேல இருக்குது. ஐ ஃபாலோ பண்ணுங்க. இஸ்மாயில்
ஆக்டர் இஸ்மாயில் வந்து ஃபேஸ்புக் ஐடி அதையும் ஃபாலோ பண்ணுங்க. சினிமா நியூஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது ஹெவி லெவலில் போயிட்டு இருக்கு. சினிமா மட்டும்தான் அதில் இருக்கும். அதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக அதையும் போய் ஃபேஸ்புக்கில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்த்துருக்கோம் ஆப்ரேட் பண்ணுறது ஆக்சுவலாக பண்ணிவிட்டு அது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வரைக்கும் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி பக்காவாக வச்சுருக்குது. வண்டி வந்து ஆக்சுவலாக எடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பிரேக் லைட் எரியுதா? ஓகே, ஆமாம், வண்டியை மூவ் பண்ணுறா, ரிவர்ஸ் எடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம ஆன்சராக பார்க்கலாம். முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆகும் இங்கே உள்ள ஒர்க்கு முடிஞ்சு. ஜி அடியில் எப்படி பண்ணோம்? எப்போ சுத்தம் அது? ஓ, நான் கேட்ட டவுட்டு வந்து சொல்லிட்டாப்புல மிஷின் வந்து அடியில் இப்போ வந்து க்ளீன் பண்ண போகுது. இதெல்லாம் பல காலத்துலாம் மேலே தூக்கிக்கிட்டு வச்சு அடிச்சுக்கிட்டே அடிப்போம். இப்போ அது எப்படி இது லேட்டஸ்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். லேட் ஆகுதா? சிஸ்டம் ஆகும் தான் ஆகும். இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அது மேலே போச்சு. ஓகேவா, அவர் ஆப்ரேட் பண்ணாலும் மேலே போச்சு. மிஷின் வந்து கார் விடுறாரு. அடியில் பண்ண ஆரம்பிச்சேன். அது மேலே திருச்சி வருதா உங்களுக்கு? அடியில் உங்களுக்கு க்ளீன் பண்ணு. அடியில் சுற்றுது. அடியில் செம்மையாக க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் கவர் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக ஒரு இடம் விடாமல் எங்கெங்க மண் இருக்கோ அது இருக்கோ எல்லாத்தையும் சுற்றி கலாச்சிடும் சுற்றுது. ஆக்சுவலாக நவந்த உடனே ஆஃப் ஆகுதுங்க. அதாங்க ஆட்டோமேட்டிக். ஓகே, சம்மத்தியாக பண்ணிடுச்சு. அப்படி வண்டி திரும்பி ரிவர்ஸில் வராங்க. ஆக்சுவலாக ரிவர்ஸ் வரல, திரும்பி ஃப்ரெண்டில் போக போகிறாங்க. நம்ம வந்து இப்போயே ஒரு மாதிரியான ஷைனிங் ஆகிடுச்சு. ஓகேவா, போல பண்ணி கிரேப் மாதிரி ஆகிட்டா, கிரேப் ஓயின் மாதிரி ஆகிட்டா வண்டி பார்த்துட்டு. ஓகே, செம்ம. இந்த ட்ரிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பராக இருக்கா? அப்படியே புதுசாக ஒரு லைக்கை போட்டுருங்க. குட்டி ராசாத்தி தன்னே தன்னே நன்னே தன்னானே. ஆஹா, வண்டி வந்துடுச்சு. நண்பர்லாம் உட்காந்துருக்காங்க. அடுத்த வாட்டி வந்தால் களத்தில் இறங்கிடுவாங்க. ஓகேவா, நம்ம ராஜாவோட சொந்தக்கார பையன் அவர். இவர் சூப்பர் ஓடி கத்திட்டு இருக்கீங்க. சரி, இப்போ வந்தாச்சு. அங்கே உள்ள ஆட்டோமேட்டிக் ஒர்க் பண்ணிடுச்சு. இப்போ இவங்க எவங்களும் பர்சனலாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். மேட்டு வந்து ஆக்சுவலாக நான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக போகணுன்னு நம்ம கிஞ்சி போன மட்டும் தான் இருக்குது. ஆக்சுவலாக வேறு மேட்டு இருக்கு. போகிற டைமில் மறந்துட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக நான் மேட்டு போட்டுடுறேன். இப்போ பேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. பேண்ட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறீங்க. தலைவர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் மாதிரி இருக்காப்புல. ஓகேவா, ஓ சூப்பர். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு வேலை செய்கிறாங்க. ஓகேவா, இவங்க வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக சூப்பராக அவங்க வந்த உடனே கண்ணாடியை செம்மையாக க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. பார்த்துட்டிங்களா, அவங்க ஒர்க்கை நீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் நண்பர் என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து கரெக்டாக அவரும் துடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் குயிக்காக முடியும் வண்டி ஒர்க்கு. ஒரே ஆள் செஞ்சால் அது செய்யப்பட்டு வராத. டக்கு 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 டக்குன்னு செய்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நம்ம ஆக்டிவ்ஸ் யூடியூப் சேனல் இதுதான். கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. என்டர்டைன்மெண்ட் ஸ்டுடியோ இருக்குது. அதில் நான் என்டர்டைன்மெண்ட்டாக வீடியோ பார்க்கணுன்னா போய் பாருங்கள். ஸ்மைல் ஆன்லைன்லேயும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதான் ஸ்மைல் ஆன்லைன் நியூஸ் சேனல். அதையும் பாருங்கள். க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் நம்ம அப்படியே ஒரு நுர மாதிரி வச்சு டீசல் நினைக்கிறேன் க்ளீன் பண்ணுறாங்க. அருமையாக இருக்குது. பல படுத்து எப்பாரு மாதிரி போயிட்டாங்க நம்ம வண்டி பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா, ஒரு லாங் ஷாட்டில் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கா? இப்போ க்ளோஸ்லேயே காமிக்கிறேன் பாருங்க. சமத்தே இருக்குது. ஒரே அடி அடித்தாப்புல அப்படியே சம பழக்கிற பகலா நீ கலத்தக்கிற தகலா நீ அப்படியே அடிச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாப்புல. அவ்வளோ வேலை முடிச்சு க்ளோஸ் பண்ணுறாரு. பார்க்குற மாதிரி அவங்க வந்து எங்கே உள்ள கண்ணாடி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பார்ப்போம் இந்த ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முன்னாடி வந்து தண்ணி இருக்குது. அதை பார்த்துங்க. விஜய் மாநாட்டில் கூட தண்ணி இல்லை. ஆக்சுவலாக நிறைய பேர் அப்படி தண்ணி குடிக்கிறவங்க அவசரப்படுறாங்க. இந்த ஆஃபீஸ் வந்தீங்கன்னா, அதிமுக ஆஃபீஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி இருக்குது குடிக்கிறதுக்கு. இந்த ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துருங்க. ஓகேவா, காமிச்சிடறேன். சேர் இருக்கும் தண்ணி.
பார்த்துட்டீங்களா? நல்லா பார்த்துங்க. ஓகே, செம்மையாக ஏசி வச்சுருக்காங்க. இங்கே வந்தோன்னா நம்ம வண்டியை விட்டுட்டோம், அவங்க மட்டும் நம்ம வண்டி ஓட்டு அவங்க பாடிட்டு இருப்பாங்க. நான் வெளியில் போய் காமிக்க ஒரு நிமிஷம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு நிமிஷம் அவங்க வேலையை நீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஆஃபீஸ் இருக்குது, அக்சசரிஸ் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அது ஒரு நாள் தனியாக பார்ப்போம். நம்ம போட்டுக்கிற வீல் கப்பு ஆக்சுவலாக இங்கே நம்ம காரில் போட்டுக்கிற வீல் கப் போட்டுருக்காங்க, அதே வீல் கப் தான் இங்கேயும் இருக்குது. நான் கூட நாங்கள் பண்ணது ஆண்டவரில் வாங்கினேன், தெரிஞ்சால் இங்கே வந்து வாங்கிக்கலாம். நிறைய ஃபேட் பக்ஸு ஜாமான் வச்சுக்கோங்க. நம்ம தளபதி ஓகேவா? அஸ்ஸலாமு நானா இருக்கா? இது நானாவோட கடை தான். எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல, ஆனால் என் நண்பர் ஒன்றும் தெரியும். ஆஃபீஸில் அவர் தான் உட்காந்துருப்பார் சீட்டில். அப்போ இல்லை ஆக்சுவலாக இங்கே அக்சசரிஸ் இருக்குது, காரில் மாட்டுறது இருக்குது, பர்ஃப்யூம்ஸ் இருக்குது, மற்ற என்னென்னமோ நமக்கு தேவைகளோ எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். இது புக்கு இல்லை. ஓகே, தளபதி கொடி கூட இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? வேறு லெவலு. இது என்னென்னா நம்ம கவர். ஆக்சுவலாக நம்ம வந்து வண்டி வச்சுக்கிறோமா, டீ கவரு, அது வந்து கவர் நிறையா வச்சுக்கிறோம். மாடல் நிறையா இருக்குது, பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக பயன்படுங்க. மேட்டுங்க இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வண்டிக்கு மேட்டு தேவைப்படுது. இப்போ நம்ம டைமிங் இல்லை, பொறுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஷூட்டிங் போவேன், நாங்கள் நிற்கிறது ரொம்ப டைமிங் ரொம்ப இதாக இருக்குது. ரெடி பண்ணிட்டாங்க, நம்ம போயிடலாம். ஆக்சுவலாக முடிஞ்சிடும். நாங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடு ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பயன்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஒரு கார் வச்சுக்கிறவங்களுக்கு 100% ஒரு பயன்ஃபுல்லாக டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ரெண்டு மாற்றமும் இருக்குது. நான் கேட்டேன் கொஞ்சம் குயிக்காக பண்ணி கொடுங்கன்னா, அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறாங்க. இப்போ காரும் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருக்க டைம், மதியான டைம் ஆகுது, வசதி எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க சாப்பிட்டுட்டு. நம்ம 4 மணிக்கு ஷூட் இருக்கிறோம், இங்கே வந்ததுனால பர்ஃபெக்டான ஒர்க்கு போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. விரைவில் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலாக நிறைய ப்ரோக்ராம் இருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாஜிமாலா மூலியமாக நான் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தின் இயக்குனருக்கு வந்து ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். அப்புறம் 8 மணிக்கு பெரிய பள்ளியில் நம்ம பாடகர் மாலிமார் அவர்கள் பாடுறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் ஆகணும். இதில் ஷூட்டிங்கும் போய் ஆகணும். நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லலாம். கொஞ்சம் நான் உங்களா பேசுவேன். பார்த்தாச்சு அப்புறம் தான் அவ்வளோதான். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி இந்த வாட்டர் சர்வீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். மெயின் ரோட்டில் இப்போ வேனில் வருது பார்த்தீங்களா? ஸ்கூல் விட்டாங்க நினைக்கிறேன், ஓங்கி ஸ்கூலு. ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது. ஸ்கூல் விட்டெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நிறைய சைட்லாம் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில், நிறைய சைடை தாண்டி ஓங்கி சைடு தாண்டிங்க லெஃப்ட் சைடில் இது இருக்குது. நம்ம வண்டி தான் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? காரைக்காலந்து வந்தீங்கன்னா மேனா ரெஸ்டாரண்ட் இருக்குது. நமக்கு நிறைய ஆட்லாம் கொடுத்துருக்காரு தலைவர். அவரையும் போய் பார்க்க சந்திக்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்மெல் ஆனில் கொடுப்பாங்க. இந்த கடையும் நமக்கு ஸ்மெல் ஆனில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. மட்டும் இல்லை, மேலே வந்து உங்களுக்கு டாப் போர்டு காமிக்கவா? நீங்கள் ஹைட்டு பத்தில் இங்கே இப்படி காமிச்சோம். ஆட்டோமேட்டிக் கார் வாஷ். ஓகே, பார்த்தாச்சு. செம்மையாக இருக்குது அந்த பஸ்ஸு பார்க்குறது. ஆகும் சூப்பர், வேணாம் சுத்தமாக இருக்குது. சரி, ஓகே, எல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வண்டி டெலிவரி கொடுத்துறாங்க. நம்ம ஷூட்டிங் போனேன். இதுக்கப்புறம் வீடியோ எதுவும் நமக்கு டைமே இல்லை. இதுக்கு மேலே ஷூட்டிங் ஸ்பாட்டில் முடிஞ்சால் சந்திப்போம். ஓகேவா? நிறைய ஃபோட்டோஸ் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நீங்களாம் நான் இல்லை. ஓகே, நான் இன்றைக்கி நடிக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் தேவை. கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உள்ளே காமிச்சிடறேன். சரி, சூப்பராக அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன். உள்ள அடியில் வரைக்கும் க்ளீன் பண்ணுறாங்க. கொஞ்சம் சூப்பர். நான் சும்மா சொன்னேன், அவ்வளோ நீட்டாக ஆக்கி கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டேஜ் ஃபுல்லில் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ சீட்டெலாம் கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். அவங்க செய்கிற ஒர்க்கு தான் நமக்கு வந்து வெயிட்டு. நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஆக்சுவலாக அவங்களே பண்ணுறாங்களே, அதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் கார் வாஷில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டே. அதுதான் வந்து விட்டோமா, ஏசியில் உட்காந்து வாஷ் பண்ணோமா, போனோமான்னு இருக்குன்னு. மெயினாக நீங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து சைடு வரும்போது காரைக்கால் வந்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, அப்படி போகும்போது வாட்டர் சர்வீஸ் பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் வாங்க. நிலவி ஓஞ்சிச்சு சாலைக்கு கிட்ட பக்கத்தில் வந்தால் தெரியும், லொக்கேஷன் கொடுக்குறேன். இங்கே வந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருநெல்வேலி சென்னையிலேருந்து காரைக்கால் வந்தீங்கன்னா, சிதம்பரத்தில் வந்தீங்கன்னா, காரைக்கால் வந்தீங்கன்னா, இப்போ திருநெல்வேலி கோயிலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாட்டர் சர்வீஸ்க்கு வரணும். கண்டிப்பாக வாங்க. மேகனா ரெஸ்டாரண்ட்டு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு இப்போ கக்கரோட்டை பக்கத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக பாலம் தான் ஒன்று லெஃப்ட் சைடில் இந்த ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் இருக்குது. கண்டிப்பாக பயன் பாருங்க. அப்படி வீடியோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நாளைக்கு பாய்.